வணக்கம். வாத நாராயண கீரை இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராகி மாவு எடுத்துக்கங்க. இத ராகி அடை மாதிரி ட்ரை பண்றேன். ராகி மாவு தேவையான அளவு எடுத்துட்டு, அதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த வாத நாராயண இலைய தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, உங்களுக்கு ஜீரகம் பிடிக்கும்னா நீங்க ஜீரகத்தோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரையா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு பக்குவத்துக்கு அடை மாதிரி பக்குவத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்புல நம்ம ஒரு தோசைக்கல்ல வச்சிடணும். தோசைக்கல்ல வச்சதுக்கு அப்புறமா அதை அடை மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அது வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா அதை மெதுவா நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்ல அழகா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த வாத நாராயணி பாத்தீங்கன்னா நல்ல இந்த வாதம் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே சரி பண்ணக்கூடியது. அதனால இந்த கீரை எங்க கிடைச்சாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.